damai yang abadi demi kebahagiaan semua makhluk. Mari melangkah. வியட்நாமின் பஞ்சாங்கர தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் இன்றிரவு 7:20 அளவில் கொழும்பு 2 பிரேட்புக் பிளேஸில் அமைந்துள்ள சிரச ஊடக வலையமைப்பின் பிரதான தலைமையக வளாகத்தை வந்தடைந்தனர். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன், குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல், MTV பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல்சிரி உள்ளிட்ட குழுவினர் மகா சங்கத்தினரை மிகுந்த கௌரவத்துடன் வரவேற்றனர். Today marks the ending of the war for peace here in Sri Lanka, and we are very. இலங்கையில் நாம் மேற்கொண்ட இந்த சமாதான பயணத்தின் இறுதி நாள் இன்றாகும். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்புக்காக நான் மனதார நன்றி கூறுகின்றேன். குறிப்பாக இந்த சமாதான பயணம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை அது தொடர்பான தகவல்களை அறிக்கையிட்ட உங்களது தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கும் எனது விசேட நன்றிகள் உரித்தாகட்டும். உங்களது இந்த அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பின் காரணமாகவே சமாதானம் மற்றும் விழிப்புணர்வோடு வாழ்வது தொடர்பான எமது இந்த செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கும் அதே போன்று முழு உலகத்துக்கும் கொண்டு செல்ல முடிந்துள்ளது. வழங்கிய அனைத்து உதவிகளுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சமாதானத்தோடும் வாழ வேண்டுமென நான் பிரார்த்திக்கின்றேன். நீங்கள் செய்யும் அனைத்து பணிகளும் வெற்றியளிக்கட்டும். மிக்க நன்றி. அதனைத் தொடர்ந்து மகா சங்கத்தினர் ஹுனுப்பிட்டிய கங்காராமிய விகாரையை நோக்கி பயணித்தனர். அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியின் கிளை கங்காராம விகாரையில் பிரித் பாராயணங்களுக்கு மத்தியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. May you all be well, be happy, and be peaceful. May you all always be protected by the triple gems and soon realize Nirvana. Namo Buddhaya. அதனைத் தொடர்ந்து வியட்நாமின் பஞ்சாங்கர தேரர் உள்ளடங்கலாக மகா சங்கத்தினர் கங்காராம விகாரையில் நடைபெற்ற தேசிய வடிவமைப்பு மத்திய நிலையத்தின் கண்காட்சியினையும் பார்வையிட்டனர். வியட்நாமின் பஞ்சாங்கர தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் முன்னெடுத்து அஹிம்சை செய்தியை உலகிற்கு கொண்டு சென்ற சர்வதேச சமாதான பாத யாத்திரை அதன் உண்மையான அர்த்தத்தை உலக மக்கள் புரிந்து கொண்டதால் முழு உலகினதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்களின் ஆதரவினை பெற்று சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரை கடந்த 21ஆம் தேதி முதல் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டது. அமைதி செய்தியை நாலாபுரமும் பரப்பியவாறு வருகை தந்து வியட்நாமின் பஞ்சாங்கர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரின் வழிபட வீதியோரங்களில் திரண்டிருந்த நாட்டு மக்களின் பக்தி மற்றும் ஒழுக்கம் இன்று உலகமே பேசும் ஒரு தலைப்பாக மாறியுள்ளது. மகா சங்கத்தினர் சமாதானத்துக்கான நடைபயணத்தில் ஈடுபட்டிருந்த போது சமாதான தீவான இலங்கையில் மக்கள் வெளிப்படுத்திய கௌரவமான நடத்தை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரை உலகிற்கு அமைதி செய்தியை பரப்பியவாறு இன்று நிறைவடைந்தது. இது உலகின் சமாதான தீவாகும். Global walk for peace in the island of peace, Sri Lanka.